பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 1 சாமுவேல் 2:30 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஆண்டவர் ஏலியை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்பதாக. பொதுவாக நம்ம ஊர்ல சொல்வார்கள், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அப்படின்னு. இப்ப நாம எந்த அளவு மற்றவர்களை மதிக்கிறோமோ அந்த அளவு நாம் மற்றவர்களாலே மதிக்கப்படுவோம். நாம் எந்த அளவு மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அந்த அளவு நமக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். நான் எந்த அளவு மற்றவர்களை நாம் மதிக்கிறோமோ அந்த அளவு நாம் மதிக்கப்படுவோம். இன்னைக்கு நாம் மதிக்கப்படணும், நான் மற்றவர்களை யாரும் மதிக்க மாட்டேன், நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க மாட்டேன், என்ன எல்லாரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறாரு, நீ எதை செய்ய மற்றவர்கள் எதை செய்யணும் நீ விரும்புகிறாயோ அதை நீ அவர்களுக்கு செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வறுமை ஒழிய நாம் செய்யாத ஒன்று நமக்கு நாம் எதிர்பார்ப்பது கடினம், அது கஷ்டம், எதிர்பார்க்க கூடாது. இயேசு சொல்லுகிறாரு, என்னை கனம் பண்ணுவாயானா நான் உன்னை கனம் பண்ணுவேன், நீ என்னை அசட்டை பண்ணுவாயானா நீ கன ஈனப்படுவாய் என்பதாக. ஏலியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை பார்க்கிற உன்னுடைய பிள்ளைகளை மதிப்பானேன், என்னை விட உனக்கு பிள்ளைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயே, என்ன உனக்கு பின்னாக எறிந்து விடுகிறாயே, உடைய பிள்ளைகள் தாறுமாறாய் நடக்கிறார்களே, உடைய பிள்ளைகள் மூலம் ஜனங்கள் பலியை அற்பமா எண்ணுகிறார்களே, நீ என்னை விட உடைய பிள்ளையை நீ மதிப்பானேன், ஆகையினாலே நீ என்னை கனம் பண்ணாதபடினாலே நீ கன ஈனப்படுவாய் என்று ஆண்டவர் ஏலியை குறித்து சொல்லுகிறார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எந்த அளவு ஆண்டவரை நாம கனம் பண்ணுகிறோம், எந்த அளவு நாம் ஆண்டவருக்கு கனம் கொடுக்கிறோம், எந்த அளவு நாம் ஆண்டவரை உயர்த்துகிறோம். நாம் ஆண்டவரை உயர்த்துவோமானா அவர் நம்மை உயர்த்துவார். பாருங்க, நீங்க ராஜாக்களுடைய வரிசையை பார்ப்பீர்களானா, சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். உடனே அவன் மாடு மேய்க்க போனான். முதல்ல கழுதை தேடிட்டு இருந்தான். ராஜா வாக்குன்னு உடனே அவன் மாடு மேய்க்க போனான். தாவீதை தேவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணார். அவன் மறுபடியும் ஆடு மேய்க்க போனான். ஆனா சாலமோனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போது அவன் கிபியோல போய் ஆண்டவர் 1000 பலி செலுத்தினான். ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்கிறாரு, நீ விரும்புகிற இடத்துல கேள், நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன். இந்த சாலமோன் சொல்கிறாரு, ஆண்டவரே, எண்ணிக்கைக்கு லட்சத்துக்கு அடங்காத ஜனங்கள் நடுவுல நீர் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறீர், எங்க அப்பாவோட ஸ்தானத்தில் என்னை ராஜாவை மாற்றி இருக்கிறீர், நானும் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாதவனாய் காணப்படுகிறேன், ஜனங்களை மேய்க்கத்தக்க ஆளத்தக்கதான ஞானத்தை எனக்கு தாரும் என்று அவன் கேட்டபோது கர்த்தர் அந்த சாலமோனுக்கு அவன் கேட்டதான ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மகிமை கொடுத்தார். அப்ப சாலமோன் கர்த்தரை கனம் பண்ணினா. ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கிபியோல போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். தாவீதுதான் ஆராதனையில வீரர், அவரை போல ஆராதனை வீரர் வேற யாரும் இல்லை. அவர் தான் நமக்கு முன்னோடியாய் காணப்படுகிறார். ஆனா சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆண்டவர் கனம் பண்ணப்படினாலே சாலமோனை கர்த்தர் கனம் பண்ணார். ஒருவேளை அவன் பிந்தின நாட்கள்ல தாறுமாறானவனாக அவன் மாறி இருக்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல அவன் ஆண்டவரை கனம் பண்ணினான். எல்லா ஜனங்களும் சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்க்க விரும்பினார்கள். ஒரு முறை சாலமோனை நம்ம கண்களாலே பார்த்துடணும், ஒரு வார்த்தையை கேட்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட கூட ஜனங்கள் இருந்தார்கள். ஆனா தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவை அபிஷேகம் பண்ணார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டு அவனை கொலை செய்ய தேடினார்கள். அப்ப நாம் எந்த அளவு ஆண்டவரை கனம் பண்ணுகிறோமோ அந்த அளவு நாம் கனம் பண்ணப்படுவோம். நாம் ஆண்டவரை உயர்த்துவோமானா அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். மல்கியாவுல நாம் வாசிக்கிறோம், நான் எஜமான நானா எனக்கு உள்ள கனம் எங்கே, மாடு தன் எஜமானையும்
கழுதை தன் ஆண்டவர் முன்னணி அறியும், என் ஜனங்களோ என்னை விட்டு விட்டார்கள், மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் குறைபட்டு கொள்ளுகிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோமா? ஆண்டவரை பல கோணங்கள்ல கனம் பண்ணலாம். நீதிமொழியில் வாசிக்கும் போது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண, நீங்க எனக்கு பலி செலுத்தவில்லை என்றெல்லாம் ஆண்டவர் குறைபட்டு கொள்ளுகிறார். ஆனா இன்றைக்கு கர்த்தருக்குரியதான நேரத்தையாவது நம்ம கொடுக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? அல்லது நம்முடைய சொந்த வேலைக்கு போகிறோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? அல்லது நாம் அமைதியா இருக்கிறோமா? ஆலயத்துக்கு உரியதான் நேரத்துக்கு போறோமா? வேலைக்கு குறிக்கப்பட்ட நேரத்துல போறோம். இப்ப எல்லா அலுவலகத்திலும் கைரேகை தான் வச்சுட்டு உள்ள போனோம். ஆகையினால குறிக்கப்பட்ட நேரத்துல போயிடுறோம். ஆனா ஆலயத்துக்கு போகும்போது ஏதோ கடமைக்காக காலம் தாழ்த்தி தாமதமாய் போகிறோம். ஆராதனை 9 மணி ஆரம்பிக்கணும்னு சொன்னா 10:30 போகிறோம். பாருங்க, அப்ப ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஆண்டவர் முதலிடம் கொடுக்கவில்லை. தாவீது சொல்கிறாரு, நான் எப்பொழுது தேவ சமூகத்துல வந்து நிற்பேன், முன்னே பண்டிகை ஆசிரியர் ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பு துதிமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போவேன் என்று தாவீது சொல்கிறது. எப்பொழுது நான் தேவ சமூகத்துல வந்து நிற்பேன், எப்பொழுது நான் தேவ சமூகத்துல வந்து நிற்பேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்து போது மகிழ்ச்சியா இருக்கிறதா? ஆண்டவரை ஆராதிப்பது மகிழ்ச்சியா இருக்கிறதா? ஆண்டவரை துதிப்பது மகிழ்ச்சியா இருக்கிறதா? ஏதோ கடமைக்காக போறோம், கடமைக்காக ஆண்டவர் ஆராதிக்கிறோம், கடமைக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறோம். கடமைக்கான ஒரு பாடல், நான் பாடுகிற பாட்டில் ஆண்டவர் பிரியப்படுவாரா? தாவீது சொல்லும் போது, நான் பாடும் போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்டு என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லுகிறார். தாவீது சாலமோனுடைய ஆலயம் கட்டுவதற்காக ஆசிரியர்களை பிரித்து வைக்கும் போது, அவர் பாடுகிற பாடகரை பிரித்து வைக்கும் போது சந்தோஷம் உண்டாகும்படி பாடும்படியாக பாடகரை பிரித்து வைத்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியான பாட்டு பாடும்போது சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று தாவீது பாடகரை நியமித்தார். இன்னைக்கு நான் பாடும்போது நம்முடைய உள்ளம் மகிழுகிறதா? உதடு பாடுகிறது உள்ள எங்கேயோ தூரமாய் காணப்படுகிறது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம், நம்முடைய சிந்தை வேற எங்கேயோ இருக்குது. ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கிறோமா? சமரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லும் போது சொல்கிறாரு, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எவ்விதமாய் காணப்படுகிறது? நாம் ஆராதனை போறதான அந்த அந்த நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது? கடமைக்கே போறோமா? ஆசையோடு போறோமா? குறிக்கப்பட்ட நேரத்துல போறோமா? காலதாமதமாய் போறோமா? நம்ம ஆராதனை போறதை வைத்துதான் ஆண்டவரை ஆஸ்வதிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணணும், நான் கனம் பண்ணுவேன். ஒரு பஸ் ஏறுவதற்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம். ஒரு அலுவலகத்துக்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறோம். ஒரு திருமணத்துக்கு சாப்பாட்டு வேலைக்கு அல்ல சாப்பாடு முடிக்கிற வேலையில யாரும் போறது இல்லை, குறிக்கப்பட்ட நேரத்துல போகிறோம். ஆனா ஆலயத்துக்கு தாமதமாய் வருகிறோம், ஆண்டவரை கனம் பண்ணவில்லை. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவோமானா ஆண்டவர் உம்மை கனம் பண்ணுவார். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்புதான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்த்து இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறதான முதலிடத்துல வைத்து ஆண்டவரை பார்க்கிறதான அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆகையில்தான் தாவீது எதிரிட்டு வந்ததான எல்லா ராஜாக்களையும் முறியடித்து மேற்கொண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதுக்கு எதிராக வந்ததான ஒரு ராஜா கூட தாவீதையோ யுத ஜனங்களையோ மேற்கொண்டதாக வாசிக்க முடியாது. எல்லாரையும் ஆண்டவர் தாவீது பாதத்தின் கீழ்ப்படிய பண்ணினார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த அளவு ஆண்டவரை மதிக்கிறோம்? ஒவ்வொரு காரியம் செய்யும் போது ஆண்டவரை முன்னிறுத்தி செய்கிறோமா? அல்லது எல்லா காரியத்தையும் முடிச்சு அப்புறமா ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், நீங்க என்னோட கூட வாருங்க, எல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி ஆண்டவரத்துல சொல்லுகிறோமா? ஆண்டவர் நாம் கனம் பண்ண வேண்டும், ஆண்டவர் நாம் கனம் பண்ண வேண்டும். நான் கனம் பண்ணுவோமானா நாம் கனம் பண்ணப்படுவோம். ஆண்டவரை நாம் உயர்த்துவோமானா அவர் நம்மை உயர்த்துவார். எந்த இடத்துல நாம் ஆண்டவரை வைத்திருக்கிறோம்? எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நான் வேலை செய்ய இடங்கள்ல, நம்முடைய வீட்டுல, நான் நடக்கிற இடத்துல,
ஆண்டவரை முக்கியப்படுத்துறோமா? முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என்ற வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்கிறார். நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவோம்னா ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய உதடுல காணப்பட வேணுமே. இன்னைக்கு நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டுடைய கனத்தை பெற்றுக் கொள்ளதான வாக்கியத்தை தேவன் தரும்படியே ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலை வேளையிலப்பா, என்னை கனமணுவில்லை, நான் கனமணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று நாங்கள் வீட்டில் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நாங்களுக்கு உண்மை ஆண்டவர் அசட்டை பண்ணி கன ஈனப்படாதபடிக்கு தேவன்களை காக்கணும் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்கள்ல தாவே நாங்கள் உண்மை கன ஈனப்படுத்துகிறோம்ப்பா. வார்த்தையினால கனஈனப்படுத்துகிறோம், செய்கையில கனஈனப்படுத்துகிறோம், உண்மை ஆராதிப்பதில் கனஈனப்படுத்துகிறோம், உண்மை துதிப்பதில் கனஈனப்படுத்துகிறோம், உமக்கு செய்ய வேண்டியதான காரியங்களை சரிவர செய்யாம உண்மை கனவீனப்படுத்துகிறோம். தாவே உமக்கு சும்மை கனம் பண்ணக்கூடிய கிருபைகளை இவங்களை தர வேண்டும்னு ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை உயர்த்தும் போது, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் போது தாவே உங்க ஸ்தோத்திரங்களை நிச்சயமாய் உயர்த்துவீரே. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தேவன் தர வேண்டும் ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.